தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்று பொம்மலாட்டம். அழியும் நிலையில் இருக்கும் இந்த கலைக்கு இன்று உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கும் கலைஞர்கள் வெகு சிலர்தான். இந்த கலைக்கு ஆதரவளித்து அழிவில் இருந்து காக்க வேண்டும் என்கின்றனர் இந்த கலைஞர்கள். ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே கண்ணா என்று ஒரு பாடல் உண்டு. அப்படி ஆட்டுவிக்கும் சக்தியின் கைகளில் ஆடுகின்றன இந்த பொம்மைகள். கம்பராமாயணம், ராமர் பட்டாபிஷேகம், அருணகிரிநாதர் புராணம் போன்றவற்றையும், வீரபாண்டிய கட்டபொம்மன், மனுநீதி சோழன், ராஜராஜ சோழன் என வீரமும் அறமும் மண்ணில் தழைத்தோங்க செய்த மாவீரர்களின் வரலாறுகளையும் பேசுகின்றன இந்த பொம்மைகள். பட்டி தொட்டி எங்க நடத்தினாலும் நகரப்புறங்கள்ல ஒரு சில நகரப்புறங்கள்ல வரவேற்பு இருக்கு, சில நகரங்கள்ல கொஞ்சம் தான் வரவேற்பு இருக்கு. ஆனா கிராமங்கள்ல நல்ல வரவேற்பு இருக்கு. ஒரு பக்தி கலையா இதான் பாக்குறாங்க. ஹரிச்சந்திர கதையிலிருந்து ராமாயண கதை, இதுக்கு அப்புறம் இப்ப கண்ணகி கதை இப்படின்னு புராண கதைகளையும் சொல்றோம். அதே நேரத்தில் சமூக கதைகளையும் நாங்க இதுல இணைச்சிக்கிறோம். இப்படிப்பட்ட கலையை நீங்க எல்லாரும் நாங்க ஆதரவு தர்றாங்க, இருந்தாலும் போதுமான அளவுக்கு இல்லைங்கிறது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சிக்கு இசையமைத்தல், வசனங்கள் பேசுதல், பொம்மைகளை இயக்குதல் என 8 பேர் கொண்ட குழு இயங்குகிறது. தற்போது கும்பகோணம், மயிலாடுதுறை, சேலம் ஆகிய 3 ஊர்களைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே பொம்மலாட்ட கலையை நடத்தி வருகின்றனர். இந்த கலைக்கு இன்றளவும் ஆதரவளித்து உற்சாகமூட்டுவது கிராமங்கள் மட்டுமே என்கிறார்கள் கலைஞர்கள். மக்கள் ஒரு கொஞ்ச நாள் பாக்குறாங்க, சமயத்துல போயிடுறாங்க. அவங்களுக்கு ஏற்பாடுகளை இந்த கோயில் நிர்வாகம் மற்ற நிர்வாகமும் செஞ்சு கொடுக்கல. இன்னைக்கு ஒரு ஆடல் பாடல் வைக்கிறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா ஏற்பாடும் உட்காரத்துக்கு எல்லா இதுவும் பண்றாங்க. இந்த பொம்மலாட்டத்துக்கு மட்டும் இந்த ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு ஏற்பாடும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அப்படி இப்படி கலைஞ்சு இப்படி போறாங்க. சில பேர் பாக்குறவங்க இந்த கதை விரும்பி பார்க்க தொடர்ந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அழிஞ்சுக்கிட்டு வர கலைகள், புதுமையான கலைகள் எவ்வளவு வர்றதுனால இந்த பழமையான கலைகள் அழிஞ்சுக்கிட்டு வருது. அதை அழியாம பாதுகாக்கணும்னா அரசாங்கமும் ஒத்துழைப்பு கொடுக்கணும், மற்ற அறநிலையத்துறையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், பொதுமக்களும் எங்களுக்கு ஆர்வத்தோடு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் நிச்சயமா இந்த கலையை நாங்கள் வளர்ப்போம். அரசு நிகழ்ச்சிகளிலும் கோவில் திருவிழாக்களிலும் இக்கலைக்கு ஊக்கம் கொடுத்து பொம்மலாட்டம் நடத்த வேண்டும் என்று இந்த கலைஞர்கள் கோரிக்கை விடுக்கிறார்கள். மேலும் நகர மக்களும் பொம்மலாட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தால் தங்கள் வாழ்வோடு இக்கலையும் அழியாமல் பாதுகாக்கப்படும் என்கின்றனர் இந்த கலைஞர்கள். கற்பனைகளுக்கு வடிவம் கொடுத்து, கதாபாத்திரங்களுக்கு உருவம் கொடுத்து, வாய்வழி கதைகளை வழிவழியாக கொண்டு செல்லும் இந்த கலை வடிவத்திற்கு தேவை மக்களின் ஆதரவுதான். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜேந்திரன்.